எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் 4 ஸ்பூன் பட்டரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்பூன் அந்த பட்டரை நல்லா பீட்டரால் அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கரண்டியால் கிண்டி எடுத்துக்கோங்க. இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இப்போ மெஷரிங் கப்பில் அரை கப்பு சீனி, வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. வெள்ளை சீனி எடுத்து அந்த பட்டர் கூட போட்டு ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் காண்டும். அதுக்கப்புறம் அது கூட மெஷரிங் கப் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதை அது கூட பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு விட்டுட்டு அந்த பட்டர் வச்சும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பார்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு அதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அது மேலே ஒரு சின்ன மூடி இருக்கும். அந்த மூடியை வச்சு அது மேலே அமுக்கி அது மேலே இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டிசைன் மாதிரி போடணும்னா டிசைனை எடுத்து அது மேலே வச்சு அதை அமுக்கி அந்த டிசைனை உண்டாக்கிக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு அந்த மாவு கலக்கும் போதே கலந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த வட்டமாக எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. அந்த ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 250 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் காணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நன்றி.